தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அப்ப பாருங்க, எழுதியிருக்கிறபடி எசாயா தீர்க்கதரிசி சொன்னபடி யாருமே கண்டதில்லை, கேட்டதில்லை. தேவனை தவிர எந்த மனுஷனுக்கு இது புரிந்ததும் கிடையாது. ஆனால் நமக்கு தேவன் அவைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். இங்கே ஆயத்தம் பண்ணினவைகளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருது. ஐ ஹஸ் நாட் சீன், இயர் ஹஸ் நாட் ஹர்ட், and no heart has ever comprehended the things that God has prepared for them that love him. The things ன்னு வருது. திங்ஸ், எல்லாரும் சொல்லுங்க திங்ஸ். இங்கிலீஷே சுத்தமாக தெரிலனாலும் இது மட்டும் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எல்லாம் பேசுகிறாங்க, சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, இந்த திங்ஸ் எல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும், அந்த திங்ஸ் தான் என்கிட்ட இல்லை, அந்த திங்ஸ் தான் இங்கே சொல்லியிருக்குது. ஹலோ, விளங்கிச்சு பார்த்தீங்களா எவ்வளோ கிளீனா? சில வார்த்தைகள்லாம் யூனிவர்சல் வார்த்தைங்கன்னு நினைக்கிறேன். அது எல்லாருக்கும், எல்லா பாஷைக்காரருக்கும் வழங்கிடும். திங்ஸ், அதைத்தான் தமிழில் திங்ஸ்ன்னு எப்படி சொல்கிறது? ஆயத்தம் பண்ணினவைகளை என்று வருகிறது. இந்த திங்ஸை, அதாவது நிறைய காரியங்களை நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் இப்படி சொல்லலாம். இதை ஆயத்தம் பண்ணினவைகளை அல்லது திங்ஸ்ன்னு வருது. the things that God has prepared for them. அப்படின்னா நான் சொல்லுகிறேன், நமக்கு தேவையான நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், கையின் பிரயாசம் எல்லாவற்றுக்கும் தேவையான சகல காரியங்களையும் எல்லாவற்றையும் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னாலே ஆயத்தம் பண்ணி கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அதை வைத்து அவரை இந்த உலகத்துக்கு மனு அவதாரமாக அனுப்பித்து சிலுவையில் அறைய பண்ணும்படியாக ஒப்பு கொடுத்து பிறகு அவரை உயிரோடு எழுப்பி அவரை பரமேற செய்து இன்றைக்கு அவர் யாருக்குள்ள எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்தாரோ அந்த கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களிலே வாசம் பண்ணும்படியாக உள்ளங்கள் இரத்தத்தால் தெளிக்கப்பட்டு கிறிஸ்து வந்து தங்கும் இடமாக நம்முடைய உள்ளங்கள் இருக்கிறது இன்றைக்கு. அப்ப எல்லா திங்ஸ் எங்க இருக்குது? இங்க இருக்குதுங்க. திங்ஸ் அங்க இல்லை, எல்லா திங்ஸும் இங்கே இருக்கிறது. நமக்கு வேண்டிய எல்லாம், உங்களுடைய ஆவிக்குரிய காரியத்துக்கு, மனதுக்குரிய காரியங்கள், உங்களுடைய சரீரத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் இங்கே இருக்குது. பொருளாதாரத்துக்குரிய காரியங்கள் இங்கே இருக்குது. குடும்ப வாழ்க்கைக்குரிய காரியங்கள் இங்கே இருக்கிறது. கையின் பிரயாசத்துக்குரிய காரியங்கள் இங்கே இருக்கிறது. இருக்கீங்களா? வீடு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. வேலை எங்கே இருக்குது? ஹலோ, இங்கே இருக்கிறது. பணம் எங்கே இருக்கிறது? இங்க இருக்குது. வியாபாரத்தில் வெற்றி எங்க இருக்குது? கையின் பிரயாசத்தில் வெற்றி எங்க இருக்குது? இங்க இருக்கிறது. ஜெயம் எங்க இருக்கிறது? இங்க இருக்குது. சுகம் எங்க இருக்கிறது? இங்கே இருக்கிறது. எல்லாம் எங்க வச்சிட்டாரு? உள்ள வச்சிட்டாரு. எப்படி உள்ள வச்சாரு? கிறிஸ்துவின் மூலமா உள்ள வச்சார். கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் உள்ளடக்கியவராய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லா ஆசீர்வாதம் அவருக்குள்ள இருக்குது, அவர் நமக்குள்ள இருக்கிறாரு. ஆகவே இப்போ எப்படி ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிப்பது? எப்படி பெற்று அனுபவிப்பதுன்னா அதான் சொல்லி இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு, அதுவும் இங்கிலீஷ்ல எப்படி தான் வருது, seek first the kingdom of God and his righteousness, all these things shall be added unto you. எந்த திங்ஸ்? எல்லா திங்ஸும் தான். எல்லா திங்ஸும் shall be added to you. எல்லாம் உங்களுக்கு தேவையான எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதனால தான் சொல்கிறேன் பாருங்க, மறுபடியும் சொல்கிறேன், இதில் ஆபத்தே கிடையாது. இது நாங்கள் வெறும் இந்த உலக பிரகாரமான ஒரு செழிப்பையோ உலக பிரகாரமான ஒரு வெற்றியை போதிக்கவில்லை. இங்கே போதிக்கிறது என்ன? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவது தேடுங்கள். பணத்தை தேடுங்கள்னு போதிச்சது கிடையாது. நான் எதை போதிக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவது தேடுங்கள். ஏன்னா அவர் இல்லாமல் ஒன்றுமே, எல்லாத்தையும் அவருக்குள்ளே வச்சிருக்கிறார். அவர் இல்லாமல் எதையாவது அடைய பார்த்தீங்கன்னா அதில் பிரச்சனை தான் வருமோ ஒழிய வேற நன்மை அதில் வர முடியாது. ஒருவேளை பணம் கிடைக்கலாம், ஆனால் சொல்லியிருக்கிற மாதிரி கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனுடைய கூட வேதனையை கூட்டம். அந்த மாதிரி ஐஸ்வர்யமாக அது இருக்காது. அது பிரச்சனை உள்ள ஐஸ்வர்யமாக இருக்கும். பிரச்சனை இல்லாத ஐஸ்வர்யம் எங்கே இருக்குது? இங்கே உள்ள இருக்குது. அப்போ இதை பெற மெத்தட் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுனா என்ன? அந்த ராஜாவே இங்கே தான் இருக்கிறார், ராஜ்யமே நமக்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தின் சகலமும் நமக்குள்ளே இருக்கிறது.
நம்முடைய சமாதானம், நம்முடைய சந்தோஷம், நம்முடைய சுகம், நம்முடைய செழிப்பு, நம்முடைய நல்வாழ்வு எல்லாம், நம்முடைய வாழ்க்கைக்கு அடுத்து எல்லாம் தலையிலிருந்து ஒரு 1.5 அடிக்கு கீழே வச்சிருக்கிறாரு. ரொம்ப தூரத்தில் வைக்கல. ஆனால் நாம உலகம் முழுக்க சுற்றி அலையிறோம் இந்த திங்ஸுக்காக. ஹலோ, மாடா உழைச்சி ஓடா தேயிறோம், படாத பாடு படுறோம். அவங்கள கவுத்து இவங்கள இது பண்ணி சுரண்டி இங்கே ஏமாற்றி அங்கே பிடுங்கி என்னென்னமோ பண்ணி எப்படி எப்படியோ அடைஞ்சிடலான்னு பார்க்குறோம். அவர் சொல்கிறார், எதுக்குப்பா இதெல்லாம், உனக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சிருக்கிறேன்றாரு. இதை புரிந்து கொண்டால் வித்தியாசமான மனிதர்களாக நாம் மாறுவோம். இதுதான் கர்த்தருடைய ஞானம். இதைத்தான் போதிக்கிறேன்றார். உலக தோற்றத்துக்கு முன்பதாக நம்முடைய மகிமைக்காக தேவன் ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாக இருக்கிற தேவ ஞானம். இதுதான் அந்த தேவ ஞானம். இதைத்தான் நான் போதிச்சிட்டு இருக்கேன். எல்லாம் நமக்குள்ளே இருக்கிறது. இதெல்லாம் யாருக்குள்ளே வச்சிருக்கிறாரு? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வைத்திருக்கிறார். இது ஒரு மனுஷனுக்குள்ளாக வச்சா அவன் தொலைஞ்சு போனான்னா அதோடு போச்சு. அவனோட அவன் ஃபெயில் ஆகலாம், அவன் நம்ம ஏமாற்றி விடலாம், நமக்கு கொடுக்காமல் விட்டுடலாம். இவர் அப்படி கிடையாது. அதனால தான் இவருக்குள்ளே வச்சு இவரை மனிதனாக்கி இவர் என்ன பண்ணார்? உலகத்துக்குள்ளே அனுப்பி இருக்கிறார். எல்லாம் கிறிஸ்துவின் மூலமாய் செய்கிறார். ஒரு காரியத்தை பார்த்தோம் இல்லையா? தீத்து 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்குது? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நித்திய ஜீவனுக்கான வாக்குத்தத்தத்தையும் கொடுத்திருக்கிறாருன்னு வாஸ்தவம் இல்லையா? நித்திய ஜீவனுக்கான வாக்குத்தத்தை நான் கேட்குறேன், உலக தோற்றத்துக்கு முன்னாலே நித்திய ஜீவனுக்கான வாக்குத்தத்தத்தை நமக்கு எப்படி அவர் கொடுத்துருக்க முடியும்? நம்ம தான் இல்லையா அங்கே? நம்மெல்லாம் சிலர் 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட இல்லை, உலக தோற்றத்துக்கு முன்னால் கொடுத்துட்டாரு இவர். சரி, முதல் மனுஷன் உண்டானதே எப்போ? உலகமெல்லாம் உண்டான பிறகு தான் முதல் மனுஷன் உண்டான. முதல்ல உலகத்தை உண்டாக்கிட்டு தான் மனுஷனை உண்டாக்குனார், ஆதாமை உண்டாக்குனார். ஆனால் இந்த வாக்குத்தத்தங்கள்லாம், நித்திய ஜீவனை குறித்த வாக்குத்தத்தெல்லாம் முதல் மனுஷன்ட்டு கொடுத்தேன்னு சொல்லலை. உலகம் உண்டாகி மனுஷன் உண்டான பிறகு மனுஷன்ட்டு கொடுத்தேன்னு சொல்லலை. உலக தோற்றத்துக்கு முன்னே வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாராம். யார்கிட்ட கொடுத்திருப்பார் என்று நினைக்கிறீர்கள்? நான் சொல்லுகிறேன், எந்த மனுஷன் அங்கே இல்லை. மனு அவதாரம் எடுத்து தன்னுடைய மீதி நித்தியத்தை எல்லாம் மனுஷிகத்தை சுமக்கப் போகிற அந்த நித்தியமாக வாழுகிற கிறிஸ்து அங்கே இருந்தார். மனுஷனுடைய பிரதிநிதியாக அவருக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது. அவரிடத்தில் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவனை குறித்த வாக்குத்தத்தங்களை கொடுத்து, அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இயேசு சொல்றாரு, நீ கவலைப்படாது, என்கிட்ட தான் சொல்லி இருக்கிறாரு, நான் கேரண்டி அதுக்கு. ஏன்னா நான் தான் அந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் அங்கே அவரிடத்தில் பெற்றவன். மனுஷனுக்கு பிரதிநிதியாக மனுஷீகத்தை என் மீது சுமந்து கொள்கிறவனாக இன்றைக்கும் மனுஷீகத்தை சுமந்தவராய் இயேசு இருக்கிறார். மனுஷனா வந்துட்டு போயிட்டு இப்போ வேற மாறிடல அவர். He retains that humanity. மனுஷீகத்தை தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். மனுஷ பிரதிநிதியாய் அவர் இருக்கிறார். அதனால தான் சொல்லி இருக்குது, பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டுன்னு சொல்லும்போது, எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர்? நம்மை போல எல்லாவற்றிலும் பாட அனுபவித்த அல்லது சோதிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அங்கே உட்கார்ந்துருக்கிறவர் ஒரு மனுஷன் பிரதான ஆசாரியராக. அப்போ பாருங்க என்ன அற்புதமான விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று. அப்போ அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. இப்போ கவனிப்போம், முக்கியமான ஒரு காரியம். அப்போ எல்லாத்தையும் அவருக்குள்ளே வச்சு அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பி, அவரை இந்த பாவிகள்லாம் ஒன்றும் தெரியாமல் சிலுவையில் போல் அரைஞ்சிட்டாங்க. அவங்க நினச்சிட்டாங்க இவரை போட்டு அரைஞ்சிட்டா இவரை தொலைச்சி கட்டிடலாம், அதோடு முடிஞ்சு போச்சுன்ட்டு. கடைசியில் பார்த்தா இது தேவ ஞானம் என்ன பண்ணியிருக்குது? இவருக்குள்ளே தான் எல்லாத்தையும் வச்சுருக்குது. இவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று அனுப்பி வச்சிருக்கிறாரு. கல்வாரி சிலுவையெல்லாம் உலகத்தோட்டத்துக்கு முன்பாக தேவன் ஏற்படுத்தி வைத்து விட்டார். அவர் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுறபடி தான் இங்கே நடக்குது. இவங்க நினச்சிட்டு இருக்காங்க இவர் அறிஞ்சாங்கன்னு. வேதம் சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காக ஒப்பு கொடுத்தவர். அங்கே ஒப்பு கொடுத்தது தேவன் ஒப்பு கொடுத்தாருங்க. இல்லைனா இவங்க சிலுவையில் அரைஞ்சிருக்கவே முடியாது. கை என்னமோ இவங்களுக்கு தான், ஆனால் திட்டம் தேவனுடையது. இந்த பாவிகள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். வெறும் கை ஆணி சுத்தியல் இவங்களது, ஆனால் திட்டமெல்லாம் ஞானமெல்லாம் தேவனுடையது. என்ன செய்யறோன்னு தெரியாம செஞ்சாங்க. அவங்க நினைச்சாங்க இதோட கதை முடிஞ்சதுன்னு. ஆனா கதை முடியல, அப்பதான் ஆரம்பமே ஆகிறது. எல்லாம் பண்ணி
இந்த கண் காணாத காது கேட்காத எந்த மனுஷன் இருதயத்துக்கு தோன்றாத அவ்வளவு காரியங்களும் அவர் மூலமாக நமக்கு கொடுக்கும்படியாக அவரை கொண்டு வந்து நமக்கு உள்ளே உட்கார வச்சுட்டார், உள்ளே குடியிருக்க வைத்து விட்டார். இப்போ இதெல்லாம் அறிந்து கொள்ளுகிறதுக்கு எப்படி அறிந்து கொள்வது? 10ஆம் வசனம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே, இந்த கண்ணு காணாது காது கேட்காது இருதயத்துக்கு தோன்றாதெல்லாம் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். இப்போ கவனிங்க, எப்படி நான் இதெல்லாம் அனுபவிக்கிறது? எனக்குள்ளே அவர் இருக்கிறார், அவருக்குள்ளே எல்லாம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஒரு வெளிப்பாட்டை பெற வேண்டும். என்ன வெளிப்பாடு? எனக்கு தேவன் அருளி இருக்கிற எல்லா காரியங்களை குறித்த வெளிப்பாடு. இது எப்படி உண்டாகிறது? தேவனுடைய ஆவியானவர், தேவனுடைய வார்த்தையை கொண்டு. அதனால பவுல் சொல்லுகிறார், இதுதான் நாங்கள் பண்ணுற பிரசங்கன்றார். நாங்கள் உலக ஞானத்தை போதிக்கிறது இல்லை, உலகத் தோற்றத்துக்கு முன்னதாகவே நம்முடைய மகிமைக்காக தேவன் ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த தேவ ஞானத்தை நாங்கள் பேசுகிறோம். இதை தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதை ஒவ்வொரு வாரமும் இதை வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். பிரசங்கத்தில் இதை எடுத்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். தேவன் என்ன பண்ணுறாரு? அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். எல்லாம் சொல்லுவோம், ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஏன் ஆவியினாலே வெளிப்படுத்தினார்? கவனிங்க அடுத்து மீதிய வசனத்தை, 10ஆம் வசனத்தை. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார், நீரே இல்லாமல் ஒருவரும் கண்டதில்லை கேட்டதில்லைன்னு ஏசாயா சொல்றாரு. இங்கே சொல்றாரு, எந்த மனுஷன் இருதயத்துக்கு தோன்றினது கிடையாது, கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். அது ஏன்னா உலகத் தோற்றத்துக்கு முன்னாலே ஏற்படுத்தினது, அது மறைக்கப்பட்டதா கடவுளுக்கு மட்டும் தான் தெரிஞ்சதா இருக்குது. இப்போ கடவுளுக்கு மட்டும் தெரியுறதுனால கடவுளாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே அதை வெளிப்படுத்த முடியும். அவர் தேவனுடைய சகல ஆழங்களையும் ஆராய்ந்து அறிந்தவராய் இருக்கிறார். அவருக்கு இன்னும் அவுட் எல்லாம் தெரியும். ஏனென்றால் அவர் தேவன், பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தெய்வத்துவத்தின் 3ஆம் நபராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் தெரிந்தவர். அவர் இதை வெளிப்படுத்துவதற்காகவே நமக்குள்ள வந்து குடியிருந்துகிட்டு இருக்கிறார். எவ்வளோ நல்லவர் பாருங்க ஆண்டவர். இதுக்குன்னே ஒரு ஆளை ஃபுல் டைம் வச்சிருக்கிறார். எல்லா சத்தியத்துக்குள்ள நம்ம நடத்தும்படியாக, எல்லா வெளிப்பாட்டையும் நமக்கு கொடுக்கும்படியாக தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள வச்சிருக்கிறார். அப்போ நான் என்ன பண்ண வேண்டும்? இந்த ஆவியானவரோடு நேரத்தை செலவழிக்கும். அவர் தான் விஷயம் எல்லாம் தெரியும்னா அப்போ நான் அவரை விட்டுறக்கூடாது. அவரிடத்துல நேரத்தை செலவழிக்க வேண்டும். அவரோடு கூட இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு இதை வாசித்து தியானித்து தேவ ஆவியானவர் எனக்கு வெளிப்பாட்டை கொடுக்கும்படியாக நேரத்தை செலவழிக்க வேண்டும். அந்த வெளிப்பாடை பெற தான் நான் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் உள்ளிருந்து வெளியே கொண்டு வர முடியும். உள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் எப்போ வெளியே வரப்போகுது? எனக்கு வந்து கிடைக்க போகுது. எப்போ கிடைக்க போகுதுன்னா, இந்த வெளிப்பாடு எனக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை குறித்த வெளிப்பாட்டை நான் பெற முடியும். எனக்குள்ளே இருக்க என்ன இருக்குதுன்ற வெளிப்பாட்டை நான் பெறும்போது, ஒவ்வொரு காரியத்தை குறித்த வெளிப்பாடு தேவ ஆவியானவர் கொடுக்கிறார். வாழ்க்கையில் வெற்றியை குறித்த வெளிப்பாடு நமக்கு உண்டாகணும். அப்போ தான் வெற்றி வாழ்க்கையில் உண்டாகும். சுகத்தை குறித்த வெளிப்பாடு நமக்கு உண்டாகணும். அப்போ தான் வியாதியிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். மற்ற குடும்ப நல்வாழ்வை குறித்த வெளிப்பாடு நமக்கு தேவன் கொடுக்கிறார். அப்போ தான் குடும்பம் நன்றாக இருக்க முடியும். இல்லைங்களா? ஹலோ, இருக்கிறீங்களா?